இதை பார்க்க முடியாமல் வந்து நான் வந்து ஒய்ஃப் வந்து பையனை ஐயோ நம்ம இப்படி தப்பாக வளர்த்துட்டோமோ, என் பையனை இப்படி பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பையன் பாய்சன் சாப்பிட்ற முத நாள் வந்து பையன் என்ன பண்ணா, அந்த பொண்ணோட அப்பாட்ட வந்து சொல்லி ஆகணும், என்னை ஏமாத்தினால, என்னை ஏமாத்தினது அவங்க என்னை லவ் பண்ணதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னேன்னா, நான் சரிண்டு என் ஃபோனை வாங்கி அவங்க அப்பாட்ட பேசினேன். அவங்க அப்பா வந்து இன்ஸ்பெக்டராக இருக்காரு. இந்த பொண்ணு வந்து லவ் பண்ண பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் படிக்குது, டாக்டர் படிக்குது. என் பையன் கேட்ரிங் பண்ணுறான். சரிண்டா அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்கள் பொண்ணு வந்து என் பையனை லவ் பண்ணி விட்டுட்டு போயிடுச்சுங்க, இதனால நாங்கள் வீட்டில் மன வருத்தத்தில் இருக்கோம், நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பேசலாம் சார் அப்படின்னதுக்கு சரி நான் வரேன் நான் அப்படின்னோன்னா, நைட்டு வந்து 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம், வரல. என்னடா வரலன்னே என் ஒய்ஃப் என்ன பண்ணிச்சு, ஐயோ ஒரு போலீஸ்காரரு பையனை வந்து வீட்டில் வந்து ஒரு 10 பேரோட வந்து கூப்பிட்டு போய் அடிச்சிருவாங்களோ பண்ணிடுவாங்களோ, ஏதாவது அவமானப்படுத்திடுவாங்க, தெருவில் அடிச்சு இழுத்துருப்பிட்டாங்கன்னா வந்து என் பொண்ணே தான் லவ் பண்ணலன்னு சொல்லிடுச்சு, நீ எதுக்கடா வந்து என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி நான் பையனை அடிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு இப்போ நைட்டு விடிய நானும் ஒய்ஃபு பையன் 3 பேர் தூங்கலை, அப்படியே முழிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம். அப்புறம் மறுநாள் காலையில் எப்போவுமே நார்மலாக டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு 8 மணி ஆனோடனே பையனுக்கு மறுபடியும் மைண்டு டைவெர்ட் ஆகிடுச்சு. சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னாடி பாய்சன் வாங்கி வச்சுருந்தோம்.